வணக்கம் டாக்டர். வாப்பா, நல்லா இருக்கியா? வணக்கம்மா. இன்னைக்கு என்ன ப்ராப்ளம்? ஒரே வயிறு வலி சார். பேதி ஆகுது, ஒரே வாமிட் ஆகுது, மயக்கமா வருது. அப்படியா? என்ன சாப்பிட்டீங்க நேத்து? அப்படி கேளு. கடையில பிரியாணி வாங்கின டாக்டர் நேத்து. அது கொஞ்சோண்டு மீந்து போச்சு. நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு காலைல சூடு பண்ணி சாப்பிட்டேன். அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. இந்த மாதிரி முதல் நாள் வாங்கிய உணவை ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் சாப்பிட்றதால பேசிலஸ் சிரியஸ் அப்படின்ற பாக்டீரியல் growth வந்து அது நமக்கு ஃபுட் பாய்சனா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் அசைவ உணவுகள்ல இது மிகவும் காமனான விஷயம். நார்மலாவே சில நேரங்கள்ல நம்ம உணவுகளை திறந்து வச்சிருவோம். அதுல பாக்டீரியல் growth வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த உணவை மறுபடியும் ரீஹீட் பண்றதால நமக்கு டாக்ஸிசிட்டி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உருளைக்கிழங்கு, மஷ்ரூம், சிக்கன், எக், பீட்ரூட் போன்ற உணவுகளை கண்டிப்பா ரீஹீட் பண்ணி சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரியான ஹெல்த் இன்ஃபர்மேஷனுக்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே ஸ்ட்ராங். எங்க ஊர்ல வந்து சார் பேதி வந்தா இருமல் வரும் சார். பேதி வரும்.